வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அட்மிஷனுக்கு பல்வேறு நபர்கள் கிட்டத்தட்ட பார்த்தா 1,80,000க்கு மேற்பட்டோர் இதுக்கு அட்மிஷன்ஸ்க்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தா அதிகமாவே அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 20/5/2024 இன்னைக்குதான் கொடுத்திருக்காங்க. சோ முடிஞ்சளவுக்கு இன்னைக்கு ஈவினிங் குள்ள எல்லாருமே அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண பாருங்க. இப்போ இது வரைக்கும் இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணவங்க நீங்க செக் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா ஸ்டார்டிங்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண நினைச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் இன்னமும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மறக்காம நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்களா, நீங்க எங்கேயாச்சும் ப்ரொவிஷன்ல அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க டாக்குமெண்ட் அப்போ மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மறக்காம செக் பண்ணுங்க. எப்படி நம்ம செக் பண்ணலாம், இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க லாகின். இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓகே, நீங்க அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண சொல்ல மெயில் ஐடி கொடுத்திருப்பீங்க. எந்த மெயில் ஐடி கொடுத்துரும் அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ண சொல்ல கொடுத்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க அப்லோட் சர்டிபிகேட்னு. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது டிசபிள்ல இருக்கு. இது எதுவுமே கிளிக் பண்ண முடியும்னா நீங்க டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது, அந்த மாதிரி சோ ப்ளூ கலர்ல கிளிக் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் வருதா, நீங்க இன்னும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாம இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ கீழே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ உங்களுக்கான 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஜாதி சர்டிபிகேட், போட்டோ மற்றும் சிக்னேச்சர் இதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதுமானது இப்போதைக்கு. அதை மட்டும் அப்லோட் பண்ண செக் பண்ணி பார்த்துட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆகும். சோ கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம இப்பயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்குதான் உங்களுக்கான கடைசி தேதியை வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் உங்களுக்கான அந்த அட்மிஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க, அதை நீங்க டவுன்லோட் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாகின் அந்த லாகின் சைட்ல போயிட்டு டவுன்லோட் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தா ஓபன் ஆகும். சோ அப்ளிகேஷன் கண்டிப்பா ரொம்ப அவசியமானது. ஏன்னா கவுன்சிலிங் அப்ப சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க அட்மிஷன் போட்டதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா எந்த காலேஜுக்கு நீங்க அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ்ல கவுன்சிலிங் அப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க. அப்ப நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம வெளியிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா மறக்காம எல்லாமே ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. இன்னைக்குதான் கடைசி தேதி. சோ இதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுது அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் கண்டிப்பா விரைவில் அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்றதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.